ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். 2026 குரு பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த பயிற்சி 2026 மே 26 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியானார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2026 ஜூன் 2 அன்று பயிற்சியாகிறது. முடிவடையும் காலம். இந்த குரு பயிற்சியானது 2027 ஜூன் 26 வரை நீடிக்கும். குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசியில் இந்த ஒரு வருடம் சஞ்சரிக்க உள்ளார். சரி, எப்படி இருக்கும்? ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர்கள். உழைக்காமலேயே கூடுதலாக வருமானத்தை பெறுகின்றன. பிரச்சனைகள் அதிகம் இருக்கும், ஆனால் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த கடினமான வேலைகளையும் வெகு இலகுவாகவும் சீக்கிரமாகவும் செய்வீர்கள். முரட்டு சுபாவம் இருந்தாலும் ரகசியம் காப்பீர்கள். 26/5/2026 அன்று குரு பகவான் தனது வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால பாகிஸ்தானம், தனது 7ஆம் பார்வையால லாபஸ்தானம், தனது 9ஆம் பார்வையால ராசி ஆகியவற்றை பார்க்கிறார். ரிஷபராசிக்கு குரு தைரியஸ்தானத்தில் இடம்பெறுவது சிறப்பாகும். பணவரவு புதிய இடங்கள்ல வந்து சேரும். மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர். தம்பி தங்க உங்க கருத்துக்கு மதிப்பளிப்பார். வீடு வாகனத்துல நிலம் ஆகியவற்றின் தேவையான நவீன மாற்றம் செய்வீர்கள். புதிய வீடு வாங்குவதற்கு யோகம் உண்டு. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் மீதான பாசம் அதிகரிக்கும். புரு சொத்தில் வருமானம் அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார். நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர். உடல் பலம் கூடும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தந்தை உறவினர்களிடம் இருந்த பகை உணர்வு நீங்குவதோடு உதவியும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நிறைவேறும். திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். வியாபாரிகள் தங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் பெறுவர். தொழிலதிபர்களும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பர். புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். தனவரவு பெருகும். லட்சியங்கள் நிறைவேறும். பேரும் புகழும் கிடைக்கும். வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபம் காண்பர். மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவார்கள். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பர். பதவி உயர்வு, விரும்பிய பணி, இடமாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் பணி செய்பவர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவர். எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பர். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகை பெறுவர். எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவர். குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவர். உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து கூடும். மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். படிப்புக்கான பண வசதி சீராக கிடைத்து வரும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரம்ப மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் அக்கறையுடன் படிப்பர். படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலமாகும். பட்ட கஷ்டத்துக்கு அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது. செய்யாத தப்புக்கெல்லாம் மாட்டி அவதிப்பட்டீர்களே, அந்த நிலைமை மாறும். உங்கள் பேச்சுக்கும் அடையாளம் கிடைக்கும். சிறிய சிறிய செலவுகள் வந்து பயமுறுத்தியது அந்த நிலைகளிலும் முன்னேற்றம் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வரலாம். கவனம். வாழ்க்கை துணையுடன் தூரதர்ச பிரயாணங்கள் செய்யும் சூழ்நிலைகள் வரலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் தேவை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றே தெரியாம நீங்க பழக வேண்டி வரலாம். தொழில் செய்யும் இடத்துல இடமாற்றம், பணிபளு வரலாம். எதிர்கொள்ள தயாராகுங்கள். மிகுந்த சாமர்த்தியசாலியான நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்குவீங்க. அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் நடந்து கொள்வர். சமூக நல அக்கறையுடன் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கு காண்பர். தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் சுய அந்தஸ்தன் உயர்த்துவர். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு தலைமையின் ஆதரவால் கிடைக்கப்பெறுவர். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏழ்மையா, எப்பொழுதும் கடன் பிரச்சனை உள்ளதா, இந்த உப்பு பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு மாதம் முடிவதற்குள்ள இந்த பலன் கிடைக்கும். இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்க பல மடங்கு அதிகமான பலன்களை பெறுவீங்க. உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. சுக்கிரன் கிரகம் ஒருவருக்கு நல்லதாக இருந்தா உலகில் எந்த சக்தியாலும் அவர் கோடீஸ்வரர் அவதை தடுக்க முடியாது. சுக்கிரன் ஒருவரை உருவாக்க முடியும். மேலும் சந்திர கிரகணம் ஒருவரின் நிதி நிலையை மேம்படுத்த முடியும். எனவே இந்த மாதத்துல குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டில் சிறிதளவு உப்பை வைத்திருங்கள். குடும்பத் தலைவர் அதை 7 முறை ஒரு காயத்தில் போடுங்க. ஒரு காயத்தில் சுற்றி ஓரமா வைக்கவும். இப்போது 2.5 கிலோகிராம் எண்ணெய், அரிசி, 100 கிராம் உளுந்து, 50 கிராம் உலர்ந்த சிவப்பு மிளகாய். இப்பொழுது இந்த பொருட்கள் அனைத்தையும் சேகரித்த பிறகு ஒரு ஏழை முதியோருக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று தானம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மாதத்தின் முதல் பகுதியிலே செய்துவிட்டு அமைதியாக உங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பிறகு உங்கள் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படுவதை நீங்கள் கவனிப்பீங்க. மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வீட்டிற்கு வர தொடங்கும். லட்சுமி தேவி உங்களை விரைவிலேயே செல்வந்தராக்குவார். இந்த பரிகாரத்தை அமைதியாக செய்யுங்க. வெளியில் உள்ள எவருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தாதீங்க. இல்லையெனில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இந்த பரிகாரம் வீணாகிவிடும். காளித்தாய் சனியுடன் தொடர்புடையது. சிவப்பு மிளகாய் ஒரு நபரின் ஜாதகத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது மற்றும் உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. இதேபோல அரிசி மகாலட்சுமியுடன் தொடர்புடையது. அரிசி தானம் செய்வது லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது. உளுந்து தானம் செய்வது சனி பகவானை
சாந்தப்படுத்துகிறது. மேலும் சிவப்பு மிளகாய் தானம் செய்வது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள குறைகளை நீக்குகிறது. உப்பு தானம் செய்வது சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டையும் பலப்படுத்துகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் செய்தால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அந்தஸ்தும் செல்வமும் விரைவில் பெரும் உயரத்தை எட்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்க, இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் செய்ய வேண்டும். முக்கியமாக உங்கள் வீட்டில் அருகில் மற்றவர் வாங்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு கோயிலின் பக்கத்தில் நின்று இதனை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நாளில் தலை குளிக்காதீங்க. திருமணமான பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் தலைமுடியை கட்டுவது குடும்பத்திற்கு சிக்கலை கொண்டு வரும். உங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்து சாஸ்திரங்களில் பல பாரம்பரியங்களுக்கு இன்றும் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் இறுதி சடங்குகளை தவிர இது போன்ற பல பாரம்பரியங்கள் இன்றும் உள்ளது. வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் திருமணமான பெண்கள் தங்கள் தலைமுடியை தலை குளிக்க வேண்டாம். அவருடைய கணவர் சிரமங்களை சந்திக்க நேரலாம். குழந்தைகளும் குடும்பமும் கூட சிறிது பாதிக்கப்படலாம். திருமணமான பெண்கள் எந்த நாளில் தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது? புதன்கிழமையிலிருந்து தொடங்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது. ஒரு திருமணமாகாத பெண் புதன்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, அதாவது தலை குளிச்சா, அவளுடைய சகோதரன் உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை கழுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஒரு திருமணமான பெண் வியாழக்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, தலை குளிச்சா, அவளுடைய கணவனின் ஆயுள் காலம் குறைகிறதா. திருமணமான பெண்கள் வியாழக்கிழமைகளில் தவறுதலாக கூட தங்கள் தலைமுடியை கழுவோ அல்லது நகங்களை வெட்டவோ கூடாது. வியாழக்கிழமைகளில் நீங்கள் வீட்டை துடைக்கவோ துணிகளை துவைக்கவோ கூடாது. நீங்கள் இதை செஞ்சா உங்க குடும்பம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திங்கட்கிழமை ஒரு துன்ப நாள். ஒரு திருமணமான பெண் திங்கட்கிழமை தன் தலைமுடியை கழுவினா அவளுடைய மகள் அல்லது மகன்கள் ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க நேரலாம். குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில திருமணமான பெண்கள் திங்கட்கிழமைகளில் தங்கள் தலைமுடியை கழுவவே கூடாது. குடும்பத்தை சிக்கலிலிருந்து பாதுகாக்க நீங்கள் இந்த விதியை பின்பற்ற வேண்டும்.